வணக்கம் நண்பர்களே. நான் நிற்கிற இடம் வந்து மணல்மேட்டுப்பட்டி. மணல்மேட்டுப்பட்டியில் வந்து நான் இப்போ ஒரு சின்ன ஒரு வேலை செய்கிறேன். வேலை செய்யும்போது எனக்கு இந்த வேலை செய்கிற இடம் வந்து ஒரு தோப்பு. எங்களை ஒரு இலங்கை ஒரு ஆள் தான் வச்சுக்கிறார் தோப்பு. நீண்ட காலமாக பராமரிக்கிறாரு. ஒரு சிறிய தோப்பு தான், அழகாக இருக்குது. தென்னம்பிள்ளைகள், பிலாமரங்கள், மாமரங்கள், சப்போட்டா, பெருநெல்லி, மாதுளை, முருங்கையில் நிறைய மரங்கள் வந்து நிறைய தோட்டம் அவங்களுக்கு தெரியும் தானே. நிறைய இது வந்து வச்சிருக்கிறாரு. அழகாக இருக்குது தோப்பு, பார்க்க அழகாக எங்களுக்கு ஊர் மாதிரியே செய்திருக்கிறாரு. நல்ல தென்னையெல்லாம் லைனாக வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு, தென்னையெல்லாம் ரொம்ப கேப்பு விட்டு நல்லா பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு லைனாக ஒரு லைனாக இருக்குன்னு தென்னை பார்த்து சூப்பராக பண்ணிக்கிறார் தோப்பு. நான் அந்த தோப்பை தான் இந்த வீடியோ எடுக்கிறேன், ஃபுல்லாக எடுக்கிறேன்னு பாருங்கள். நிறைய இப்போ தான் எல்லாம் பராமரித்து கொஞ்சம் கழிச்சிருக்கிறார் மரங்கள் வந்து. அதனால் வந்து நிறைய மரங்கள் வந்து இப்போ கழிச்சு இப்போ நேற்று தீ வச்சிருக்கிறாரு, கொளுத்தி இருக்கிறாரு. இப்போ மாமரம் எல்லாம் காய்ச்சிருக்கு, சப்போட்டா எல்லாம் காய்ச்சிருக்கு. தோப்பு அழகாக இருக்குது. எங்களோட இலங்கையால் தான் நல்ல முறையாக பராமரிக்கிறார். மணல்மேட்டுப்பட்டி. ஓகே, இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபுல்லாக பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம். இதான் முன் வந்து என்ட்ரன்ஸ் வந்து நல்ல அழகான பூமரங்கள் எல்லாம் வச்சு நல்ல அந்த சவுக்கு மரங்கள், நல்ல நிறைய மரங்கள் வந்து வச்சிருக்கிறாரு. நல்லா பராமரிக்கிறார். தோப்பு தரையில பாருங்க அவ்வளவு நீட்டாக வந்து இருக்கு. தரையில வந்து உருண்டு படுக்கலாம். நிறைய கோழிகள் வளர்த்தால் கூட அந்த ஒரு எச்சங்கள் இல்லாமல் இது இல்லாமல் இருக்கும். பாருங்க முருங்கைக்காயை பாருங்க. முருங்கை நல்லா செழிச்சு ஆசையாக இருக்குங்களா. ஊரில் இருந்த ஒரு நினைவு வருது. அந்த ஒரு ஃபீல் வந்து பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்கு. முருங்கைக்காய்கள் இருக்குது, வாழைக்காய், வாழைப்பொத்தி, நிறைய வாழை பாருங்க. ஒரு கொஞ்சம் வச்சிருக்கிறாரு. அழகா இருக்கு. நல்ல இயற்கை காற்றுகளோட தோப்புல இருக்கவே ஒரு சுகமா ஒரு பாருங்க. காம்பவுண்டு லைன் ஃபுல்லாவே இது வச்சிருக்கிறாரு, அந்த சவுக்கு மரம் பெரிய இது வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மற்ற லைன் ஃபுல்லாவே தென்னையல். எல்லா தென்னையில நல்ல காய். இப்போதான் இளநீ பிடிங்கி நிறைய இளநீ சாப்பிட்றாங்க. நாங்கள் வேலை செய்கிற பசங்களும் நாங்களும் சேர்ந்து நிறைய இளநீ சாப்பிட்றாங்க. சப்போட்டா மரம் ஆங்காங்கா நிறைய இருக்கு. பெருநெல்லிக்காய் இருக்குது. அந்த மல்லிகை இருக்குப்பா, அவ்வளோ மல்லிகை பாருங்க. அது காட்டுறேன். இப்போ அதெல்லாம் வெட்டிட்டார், நிறைய இதை கழிச்சிட்டார், அடுத்ததுக்காக கழிச்சிட்டாரு. வாழையை பார்த்தீங்களா, இப்போ தண்ணி ஊற்றி நல்லபடியாக வருது வாழை. முருங்கைக்காய் தான், அவ்வளவு காய். முருங்கை வந்து பார்க்க ஆசையாக இருக்கு. வணக்கம் நண்பர்களே. என்னோட சேனல் வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா வீடியோ வந்து முழுசாக பாருங்க. வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் எனக்கு வியூவர்ஸ் வாட்ச் டைம் எல்லாமே ஏறும். பாருங்க கோழின்ற அழகை பாருங்க. இந்த சாவல் கோழி ஒரு அழகாக நல்ல குண்டாக இருக்குதுண்டு. பப்பாசி. என்னோட சேனல் வந்து செந்தூரன் சேனல் வந்து 8000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போய் கொண்டிருக்குது. உங்கள் ஆதரவுக்கு நன்றி, மகிழ்ச்சி. என்னோட எல்லா சிறப்பான வீடியோவும் வந்து நீங்கள் பார்க்குறீங்கள், பார்க்க சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து நான் வந்து லொக்கேஷன்லேருந்து நிறைய அந்த சாப்பாட்டு ஃபுட்ஸ் ஐட்டங்கள் நிறைய கடை நான் வந்து இது பண்ணுறேன். நிறைய டீ கடையில் நல்ல எல்லா கடையிலும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய கோயில்கள் நான் என்ன காட்டிகிட்ருக்கேன் என்னோடய சேனலில். எல்லா தரப்பு நான் வீடியோ நான் விட்டுட்ருக்கேன். மற்ற எங்களை குடும்ப வீடியோ நான் விட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் நல்ல ஆதரவு தாரீங்க. இப்போ எனக்கு நல்ல வியூவர்ஸ் எல்லாம் நல்லா பார்க்குறாங்க. நல்ல சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல கமெண்ட்டில் நல்ல இது கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நான் கேப்டன் விஜயகாந்த் நினைவு தினத்தை அந்த இறந்த இதையொட்டி நான் நிறைய வீடியோ விட்டுனேன். அதை கூடி எல்லோரும் நல்லா பார்த்துருக்குறீங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
என்னோட சேனல் செந்தூரன் கேஎஸ் சேனல் ஊடாக என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வீடியோ ஊடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், நிறைய கோழி சப்போட்டா பார்த்தீங்களா, அவ்வளோ சப்போட்டா இருக்குது. ஓகே நண்பர்களே, வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.